வணக்கம். பரங்கிப்பட ரிஷிகேஷ் பேசுகிறேன். இந்தியாவை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது என்ற நிலை வந்துவிட்டது. ஏன்னு வச்சிங்களேன், இந்த நாட்டுடைய பிரதமர் ஒரு தன் மனைவியை அப்படியே விட்டுட்டு வந்துட்டவர். அவங்கள தவிக்க விட்டுட்டு வந்தவர் இந்த நாட்டுடைய பிரதமர். அவருடைய படிப்பு போலி படிப்பு, போலி பட்டதாரி, ஃபேக் டிகிரின்னு சொல்லி தகவல் உரிமை சட்டம் சொல்லுது. அப்படிப்பட்டவர் தான் இன்றைக்கி இந்த நாட்டுடைய பிரதமர். ஒரு பிரதமரை நம்ம விமர்சிக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் இதுதான் உண்மையான அடையாளம் அவருக்கு. அவர் ஏதோ குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தார், போனார், வந்தார். அது எப்படியோ அந்த குஜராத் மக்கள் என்ன அவதிப்பட்டாங்களோ தெரியாது. குஜராத்து பூகம் வந்த ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர். அவர் காலத்தில் அந்த கோத்ரா ரயில் எரிப்பு என்னென்னமோ நடந்தது. அதெல்லாம் விட்டுடுவோம். அதை பற்றிலாம் நம்ம பேசணும்னா பேசிக்கினே இருக்கலாம். ஆனால் நரேந்திர மோடி 10 ஆண்டு காலம் நல்லாட்சி நடத்தவில்லை. அவர் பணக்காரர்களுக்கான ஆட்சி நடத்தினார். பஜ்ஜி விற்று ஒரு பிள்ளைன்னு சொன்னார் ஒழிய எல்லாருக்கும் அல்வா கொடுத்துட்டார். அப்படிப்பட்ட ஒரு பிரதமராக இருந்திருக்கார். எந்த ஒரு அரசியல் கட்சியும் சாராத ஒரு மனுஷனை கொண்டு வந்து வெளியுறவுத்துறை அமைச்சரை ஆக்கி வச்சுக்கிட்டு கூத்தடிச்சார். இதெல்லாம் என்ன நியாயம்? ரிட்டையர்டு ஆஃபீஸருக்கெல்லாம் ஆளுநர் பதவி, நம்ம தமிழகத்தை கூட கட்சிக்காரங்களுக்கு தூக்கி ஆளுநர் பதவி கொடுத்தாரு. ஒரு ஆளுநர் பதவியிலிருந்து திரும்பி மீண்டும் அரசியல் செய்யலாமான்னு தான் கேட்குறேன். அப்படிலாம் இந்த மாதிரி ஜனநாயகத்தை கேலி குத்தாக்கிட்ட அவர் இன்றைக்கி கடைசி கட்டமாக பாராளுமன்றத்தாலேயே அவருடைய அமைச்சரவை மந்திரியால், உள்துறை அமைச்சரால் டாக்டர் அம்பேத்கர், பீமராவ் அம்பேத்கர் இழிவுபடுத்தப்பட்டார். அவரை அசிங்கப்படுத்தினார் பாராளுமன்றத்தில். நேரு எதிர்த்து நின்னார் போனார்னு சொன்னாங்கன்னா எதிர்த்து அவங்க கட்சி சார்பு நிறுத்தினாங்க. ஜனநாயக நீதியான ஒரு போட்டி. இந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ணலை, அசிங்கப்படுத்தலை. இதெல்லாம் செஞ்சது பாரதிய ஜனதான்றதை விட பாரதிய ஜனதா நல்ல கட்சி. அத்வானியும் வாஜ்பாயும் இருக்கும்போது நல்ல தலைவர்கள் தான். கரையான் புட்டெடுக்க கருணாகம் குடி போகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இதெல்லாம். ஒரு தேர்தல் வேட்புமனுவை ஃபில்லப் பண்ண சொல்லுங்கன்னு அவங்க கட்சியை சேர்ந்த சுப்பிரமணிய சாமியே சொல்கிறார். யார்? அவர்தான் இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கார். நீங்கள் மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு இந்த நாடு மிகவும் சீரழிந்து விட்டது. தகவல் உரிமை மத்திய சட்டம் பாதிக்கப்பட்டு விட்டது. நீதித்துறைகள் எல்லாம் பல பாதிப்புக்குள்ளாகி இருக்குது. புதிய குற்றவியல் நடைமுறை சட்டத்தெல்லாம் கொண்டு வந்து அல்லோல்படுத்திட்டீங்க. இன்றைக்கி எல்லாத்தையுமே வீணாக்கிட்டு வந்துட்டீங்க. ஒரு பணக்காரர்கள் மட்டும் வாழறதுக்காக வழி செஞ்சிட்டீங்க. இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் தொடர்ந்து நீடிக்கலாமான்றதுக்கு 3 பேர் அவரை நீடிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்று சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், ராம்விலாஸ் பாஸ்வான். இந்த 3 பேரும் தான் இந்த நாட்டை நாசமாவதற்கு முக்கிய காரணக்கர்த்தாக்கள். இவங்களை எதிர்த்து யாருமே போராட்டமும் நடத்த மாட்டோம், ஒன்றும் செய்ய மாட்டோம். எந்த கட்சிகளும் வாய் திறக்க மாட்டுது. இந்திரா காங்கிரஸ், இந்திய காங்கிரஸ்லாம் சும்மா இருக்குது. இந்திய தேசிய காங்கிரஸ் சும்மா வச்சும் பேருக்கு ஒரு ஆட்டம் போட்டுட்டு இருக்கக்கூடிய மறைமுகமாக ராகுல் பிஜேபியை பாரதிய ஜனதா அரசு, அதாவது மோடி ஆட்சியில் இருக்கிறதுக்கு வழி செஞ்சு கொண்டிருக்கிறார். அதுதான் நம்ம சொல்லணும். இப்படியே நீடிச்சிக்கிட்டு போச்சுன்னா இந்த நாட்டின் நிலைமை என்ன ஆகும்ன்றதான் என்னுடைய இது. நான் ஒரு விஷயத்த சொல்ல வரேங்க. அந்த காலத்தில் நம்ம இந்து புராணத்தில் சொல்லுவாங்க, இங்கே பாருங்கள், ஒரு இரணிய கசிப்புன்ற ஒருத்தர் பகல்லையும் சாகக்கூடாது, இரவுலேயும் சாகக்கூடாது, பூமியிலையும் சாகக்கூடாது, வானத்துலேயும் சாகக்கூடாது, ஆகாயத்திலையும் சாகக்கூடாது, அற்புதமான பல வரங்களை வாங்கிக்கிட்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தார். எந்த வகையிலும் சாவு வரக்கூடாது, மனிதனாலையும் சாவு வரக்கூடாது, மிருகத்திலையும் சாகக்கூடாது, ஆயுதங்களாலையும் சாவு வரக்கூடாதுன்னு. அதுக்கு பிறகு என்ன செஞ்சார்? கடவுள் அவதாரம் எடுத்து, நரசிம்ம அவதாரம் எடுத்து, பூமியிலையும் சாவாமல் வானத்திலையும் சாவாமல் தொடையில் வச்சு கீழ்ச்சி கொண்டார். தர்மத்தை நீடிக்கிறதுக்காக, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக. அதெல்லாம் ஒரு உண்மையான இந்துக்கு தெரியும். அந்த நம்ம இந்து வழிக்கு வந்தவர்களுக்கு தெரியும். ஏன்னு கேட்டால் அதர்மம் ரொம்ப நாள் நீடிக்காது. இன்றைக்கி இந்த வக்பு சட்டத்தை பார்லமெண்டத்தில் சட்டமாக்குனது ரொம்ப தப்பு. நீங்கள் பாட்டில் ஒரு மெஜாரிட்டி இல்லாத ஒரு அரசு எப்படி செய்யலாம் அந்த தப்பை? சரி, ஏதோ வந்துட்டீங்க, சட்டத்தை செஞ்சிட்டீங்க. உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு உச்சநீதிமன்றத்தை மிரட்டுறதும், உச்சநீதிமன்றத்தை விமர்சிப்பதும் இந்திய அரசியல் சாசனத்தை அவமானப்படுத்துகிற மாதிரி. இதுக்கு போல இனிமேல் மன்னிக்க முடியாது. இனிமேல் இவரை ஆட்சியிலிருந்து அகற்றியே ஆக வேண்டும். இதை கங்கணம் கட்டி கொள்ள வேண்டும். நீங்கள் செய்யலைன்னா கடவுள் தான் செய்யணும். இங்கே பாருங்கள், யாரோ சொல்கிறாங்க இம்மாற்றல் உள்ளவர் வருவார்னு. கண்டிப்பாக வந்துடுவார்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா அதர்மம் அதிகமாகிடுச்சு. நிச்சயமாக வெளிப்பட்டு விடுவார். அவ்வாறு ஒரு இம்மாற்றல் அழிவில்லா மனிதர் இந்த பூமியிலையும் இந்தியாவிலையும் நல்லது நடக்க வழி செய்யட்டோன்றது தான் என்னுடைய பிரார்த்தனையாக இருக்கும். நீங்களும்
நான் சொல்கிறதுல உண்மை இருந்துச்சுன்னா பாராட்டுங்க, தள்ளட்டுங்க. நன்றி, வணக்கம்.